மன்னிக்க முடியாத குறும்புத்தனம். என்ன செய்தார் என்றால், அந்த தொல்காப்பியத்தில் உள்ள நூற்பாக்கள் எல்லாம் இந்த நூற்பாக்கள் இங்கிருந்து எடுக்கப்பட்டு எங்கிருந்து வடமொழி நூல்களில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன. இது இந்த வடமொழி நூல்களுக்கெல்லாம் தொல்காப்பியம் கடன்பட்டிருக்கிறது என்றெல்லாம் சொன்னார். அப்பொழுது இந்த வடமொழி நூல்கள் எல்லாம் தமிழ் நூல்களுக்கெல்லாம் முந்தியவை என்ற கருத்தை அவர்கள் நிலைநாட்டி வைத்திருந்தார்கள். உண்மை என்னவென்றால், அந்த வடமொழி நூல்கள் எல்லாம் இது பாணினியமாகட்டும் அல்லது காலந்திரமாகட்டும், கச்சாயனம் வந்து பாலிமொழி இலக்கணம், காலந்திரம் பிராகிருத மொழி இலக்கணம், பாணினியம் சமஸ்கிருத மொழி இலக்கணம். இந்த இலக்கண நூல்கள் எல்லாம் தொல்காப்பியத்திற்கு பல நூற்றாண்டுகள் பின்னால் தோன்றியவை. ஆனால் அவைத்திலிருந்துதான் தொல்காப்பிய கருத்துக்களை எல்லாம் எடுத்திருக்கிறார் என்று அவர் எழுதியிருந்தார். இலக்குவனார் நம்முடைய மொழிபெயர்ப்பிலே இவற்றையெல்லாம் சுட்டிக்காட்டி, இவையெல்லாம் தொல்காப்பியம் கடன் பெற்றவை அல்ல, தொல்காப்பியத்திலிருந்து அவர்கள் கடன் பெற்றவை என்று சொன்னார். அந்த அவருடைய கருத்துக்களை ஆதாரமாக வைத்துக் கொண்டுதான் நான் இடைச்சல்கள் அற்ற தொல்காப்பியம் என்ற பதிப்பை சொல்கிறேன். பதிப்பே இல்லை. நான் முதலில் இடைச்சல்கள் அற்ற அந்த இடைச்சல்கள் எல்லாம் எங்கிருந்து எவ்வாறு வந்தன என்பது பற்றியெல்லாம் நான் இலக்குவனாரிடமிருந்தும் பிற தமிழ் அறிஞர்களிடமிருந்தும் சிறந்த கருத்துக்களை எல்லாம் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். ஒரே ஒரு கருத்து முக்கியமானது என்னவென்றால், தொல்காப்பியமானது இந்த இலக்கண நூல்களுக்கெல்லாம் முந்தியது. அது மட்டுமல்ல, சட்டம்பியடிகளால் என்பவர் ஆதிபாஷா என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த ஆதிபாஷாவில் அவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த இலக்கண நூல்களை மட்டும் கணக்கில் எடுத்துக் கொள்கிறார். தமிழ் இலக்கண நூல் தொல்காப்பியம், சமஸ்கிருத இலக்கண நூல் பாணினியம், நாம் சொன்ன மாதிரி அல்ல, மற்ற நூல்களையும் விவசாயம் போன்ற நூல்களையும் எடுத்துக்கொண்டு அவர் செய்கின்ற ஆராய்ச்சி, அவர் என்ன முடிவுக்கு வருகின்றார் என்றால், எப்படி இருட்டடிப்பு செய்யப்பட்ட ஒரு முக்கியமான முடிவு என்பதை இளைஞர் சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த இலக்கண நூல்களை மட்டும் வைத்துக் கொண்டு பார்த்தால் நம்ம வெளியே எங்கேயும் போவாங்க. காலவரையறை அல்லது வரலாறு இதுக்கெல்லாம் அறிஞர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள், இதற்கெல்லாம் போக வேண்டாம். இந்த இலக்கண நூல்களை மட்டும் வைத்துக் கொண்டு பார்ப்போமானால், தமிழ் மொழிதான் முதலில் தோன்றியது. தமிழ் மொழி இலக்கணம் தான் முதலில் தோன்றியது. அடுத்து தோன்றியது சமஸ்கிருதம் அல்ல. அவர் சொல்வது அடுத்து தோன்றியது பிராகிருத மொழி. அவர்களெல்லாம் என்ன நிலைநாட்டி இருக்கிறார்கள்? பிராகிருத மொழி சமஸ்கிருதத்தின் கிளைமொழி என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்திய மொழிகள் எல்லாமே சமஸ்கிருதத்தின் கிளைமொழிகள் என்று பேசி வருகிறார்கள். ஆனால் அவர் தக்க ஆதாரங்களோடு, இந்த இலக்கண விதிகளோடு, இலக்கண அமைப்புகளை பார்த்து சொல்கிறார், பிராகிருதம் தான் தமிழிலிருந்து முதலில் தோன்றியது. பிராகிருதத்தின் கிளைமொழியாகத்தான் சமஸ்கிருதம். சமஸ்கிருதத்தின் கிளைமொழி பிராகிருதம் அல்ல, பிராகிருதத்தின் கிளைமொழிதான் சமஸ்கிருதம் என்று அவர் சட்டவியலிகளார். இது ஒன்றே நமக்கு போதும், வேறு எதுவுமே தேவையில்லை என்றால் ஆதாரமும் தேவையில்லை. அந்த மாதிரி அவர் எழுதியிருக்கிறார். இன்னொரு செய்தியும் உங்களுக்கு சொல்ல வேண்டும். தொல்காப்பியம்தான் முதல் இலக்கண நூல் என்பதற்கு இன்னொரு செய்தியும், உலகிலேயே இன்னொரு செய்தியும் சொல்ல வேண்டும். இவர் தொல்காப்பிய உரையாசிரியர்களாகிய நம் நச்சினார்க்கினியரும் பேராசிரியரும், அவருக்கு மூத்தவர் பேராசிரியர், நச்சினார்க்கினியரும் பேராசிரியரும் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால்,
வேதங்களை வியாசன் தொகுப்பதற்கு முன் தொல்காப்பியம் தோன்றிய காதலின் இது தொல்காப்பியத்திலிருந்து எடுத்தது, தொல்காப்பியம் வேதத்திலிருந்து எடுத்தது, அங்கிருந்து எடுத்தது, சமஸ்கிருத நூல் வேலையிலிருந்து எடுத்த அருள் கிடையாதுயா. வேதங்களே தொகுக்கப்படவில்லை. தொல்காப்பியம் தோன்றிய பொழுது வேதங்கள் தொகுக்கப்படவில்லை அப்படிங்கிறத இந்த உரையாசிரியர்கள் அவர்களுக்கு நன்றாக தெரியும். வேதங்களை பற்றியும் தெரியும், இலக்கண நூல்களை பற்றியும் தெரியும், தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். அந்த மாதிரி அதை தவிர இன்னொரு ஆதாரமும் உண்டு. ஒரு வேத நூல் விற்பனர், ஒரு பெரிய அறிஞர், அவர் ரிக்வேத ஆராய்ச்சியை செய்திருக்கிறார். ரிக்வேத ஆராய்ச்சியை முழுமையாக செய்திருக்கிறார். அவருடைய நூலிலே என்ன கூறுகிறார் என்றால், இந்த தமிழ் எழுத்துக்களை வைத்துக் கொண்டுதான் சமஸ்கிருத எழுத்துக்கள் உருவாக்கப்பட்டன என்பதற்கு ஆதாரம் வேதங்களிலேயே இருக்கிறது என்று அங்கிருந்து ஸ்லோகங்களை எடுத்து காட்டுகிறார். ப்ரஹஸ்பதி போய் இந்திரனிடம் போய் எல்லாமே அவங்களுடைய கதைகள் எல்லாமே அங்கேதான் ஆரம்பிச்சு. அவர் ப்ரஹஸ்பதி போய் கேட்கிறார், அந்த வடமொழிக்கு எழுத்துக்களிலேயே எப்படி எழுத்துக்களை உருவாக்குவது, தமிழ் எழுத்துக்களை வைத்துக் கொண்டு அங்கே சில மாற்றங்களை செய்து இந்த சமஸ்கிருத எழுத்துக்களை நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம். என்ன பயப்படாதீங்க. அவர் அந்த விவேகத்திலிருந்து ஸ்லோகங்களை எடுத்து காட்டுகிறார். இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் என்ன சொல்லுகின்றன என்றால், தமிழ் எழுத்துக்களில் சில மாற்றங்களை செய்து சமஸ்கிருத எழுத்துக்கள் உருவாக்கப்பட்டன என்ற கருத்துக்கு ஆதாரமான ரிக்வேதத்திலிருந்து ஸ்லோகங்களை எடுத்துக்காட்டு. இதற்கு மேல் வள்ளுவருடைய சோப்பு பரிசோதிக்க வேண்டாம். இந்த செய்திகள் பலருக்கு தெரியாது, தமிழறிஞர்களுக்கு பலருக்கு தெரியாது. அது இந்த செய்தி சென்று சேர வேண்டும் என்பதால் என்னை பேச சொன்னதால்